ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் ஒன்று காமிக்கணும்னா அது மிஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் பாருங்க கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லவ் பேர்ட்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். பாருங்க, நாங்கள் வளர்த்த குருவி. இது ஒரு குருவி, சட்டிக்குள்ள ஒரு குருவி இருக்குது. அது வெளியே வருதுன்னு பார்க்கலாம். அது உள்ளே வெளியே வர்ற மாதிரி தெரியல. சரி விடுங்க. அது வந்து அந்த சட்டிக்குள்ளே இருக்கிற குருவி பேர் வந்து அம்மா குருவி. இந்த குருவிக்கு வந்து நாங்கள் பேர் வைக்கல. ஏன் அம்மா குருவினா அது 4-5 தாட்டி முட்டை போட்டு குருவி வெளியே இருந்திருக்கு கைஸ். அதனால நாங்கள் அம்மா குருவின்னு வச்சோம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நிறைய குருவி வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் நிறைய இதுக்கு பேர் வைக்கல. இருந்தாலும் நாங்கள் பேர் வச்சுருக்கோம் 2-3க்கு பார்த்துக்கோங்க. நாங்கள் 4 குருவிக்கு பேர் வச்சுருக்கோம். இங்கே 4மே வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிறதுனால கருவாயின்னு வச்சுருக்கோம். 2 ஆம்பளை 2 பொம்பளை. அதனால 4மே ரொம்ப கருப்பாக இருக்கும். அதனால நாங்கள் கருவாயின்னு வச்சுருக்கோம் 4த்துக்குமே. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதான் பார்க்குறேன்ல, இவன் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வாங்கினால இது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த குருவிக்கு வந்து ஒயிட்டின்னு பேர் வச்சுருக்கோம். இது வந்து இப்போ தான் அம்மா வாங்கிட்டு இருக்கு. முட்டை போடுமா என்னன்னு தெரில. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேர் விட்டோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா குட்டி குருவிலாம் இருக்குது கைஸ். பாருங்கள், அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து அழகு குட்டி செல்லம். சாப்பிட்ருக்கிறது வந்து குண்டு பூசணிக்காய். அப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது வந்து மாறன் வருஷன் 3.0 மாறன்னு நாங்கள் 3 குருவி வளர்த்துறோம் கைஸ். வாங்க இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பாத்தீங்க எப்படி இருந்தது? கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் குருவி வளர்த்துனோம் கைஸ். அது ஃபர்ஸ்ட் குருவிக்கு வந்து மீனுன்னு வச்சோம். இன்னொரு குருவிக்கு வந்து தூங்கு மூஞ்சி. அது என்னாச்சுன்னு தெரியல. தூங்கு மூஞ்சிக்கு அது வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கும். அது என்னமோ நோய் மாதிரி இருக்கு கைஸ். எங்க மாமா சிரிக்கிறாங்க, என்னன்னு கேளுங்க. திரும்ப சிரிக்கிறாங்க, என்னன்னு கேளுங்க. அப்புறம் அந்த செகண்ட் 3வது வந்து ஆண்டனின்னு ஒரு குருவி வளர்க்கணும் கைஸ். அது இந்த ₹1 வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்பை வாங்கி ஆரம்பி. ₹1 ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது? பேச தெரியாதா? சபா பெருசு. இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா? இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து கைஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு குருவி வளர்த்துறோம். அது பேர் வந்து மீனுன்னு வச்சோம். செகண்ட் வந்து தூங்கு மூஞ்சின் குருவிக்கு பேர் வச்சோம் கைஸ். அந்த ஏன் வச்சோன்னு கேட்குறீங்களா? அது வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காது. என்னமோ வியாதியாட்ட வந்து அது ஒரு வாரம் தாங்கிச்சு, அப்புறம் செத்து போச்சு கைஸ். அப்புறம் 3வது வந்து ஒரு ஆண்டனின்னு ஒரு குருவி வாங்கினோம். அப்புறம் 3 குருவி வாங்கினோம். அது என்ன பேர் வச்சுன்னு எனக்கு இங்கே மறந்துடுச்சு. அந்த ஆண்டனின் குருவி வச்சது வந்து 3.5 வருஷம் கிட்டத்தட்ட இருந்துச்சு. அப்புறம் வந்து நோய் வந்து செத்து போச்சு. அப்புறம் நாங்கள் வந்து கண்ணான்னு ஒரு குருவி வச்சுருந்தோம் கைஸ். அந்த குருவி எங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது நாங்கள் கை நீட்டினா வந்து கையில் வந்து உட்காந்துருக்கும் கைஸ். அந்த குருவி வந்து பறந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மாறன் வருஷன் 2.0 வந்துச்சு கைஸ். அது வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்துச்சு கைஸ். அப்புறம் வந்து ஒரு இன்னொரு குருவியும் அந்த குருவி சண்டை போடுச்சோ என்னன்னு தெரியல. 2 ரெக்கை கிழிஞ்சு போய் கிடக்கு கைஸ். 2 குருவிக்குமே ஒரு ரெக்கை 2 குருவிக்கும் கிழிஞ்சு போய் கிடக்கு கைஸ். இந்தியாவில் அடிபட்டிருக்கு. என்னடா ஆச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் வந்து ரத்தம் பிடிச்சது பார்த்தா பூனை வந்து இழுத்த மாதிரி இருக்கு கைஸ். எங்கள் மாமா சிரிச்சுட்டே இருக்காங்க, என்னன்னு கேளுங்க கைஸ். அப்புறம் வந்து இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து புதுசாக வந்து 3 குருவி வந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு அதை வச்சு அந்த ஸ்கை ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அந்த ஸ்கை ப்ளூ ஏதாவது ட்ரைனிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். அப்புறம் திரும்பவும் முட்டை வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த ஃபர்ஸ்ட்டு பாரு குட்டி வச்சு பொறிச்சுப்பாரு. அப்புறம் அந்த 3rd மாரன் வந்து நாங்கள் பத்திரமா பார்த்துக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் கைஸ். அப்புறம் எங்கள் மாமா கூட பேசுவார். அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.